சங்கை மிக்கவர்களே, ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை எப்போதுமே மிக உயர்வான இலக்கை நோக்கியே அழைத்து கொண்டிருப்பார்கள். நாம் உயர்வு அடைய வேண்டும். என்றைக்குமே நாம் உயர்வை விட்டு வெளியே வந்து விடக்கூடாது. நமக்கென்று ஒரு வாழ்க்கை உண்டு, நமக்கென்று ஒரு இலக்கு உண்டு. இலக்கை மறப்பதா, வாழ்க்கையே மறப்பதா? என் இலக்கை நோக்கி நான் பயணிக்க வேண்டும். எறும்பு கூட அதன் இலக்கை நோக்கி பயணிக்கும். இங்கே ஒரு உணவு கிடக்கும் என்றால் அதை எடுத்து போகிற போது வழியில் 1000 தடங்கள் வரும். மேலே ஏறும், கீழே விழும், அந்த உணவு விழுந்து விடும், மீண்டும் இறங்கும், அந்த உணவை எடுக்கும், மீண்டும் ஏறும், விழும், மீண்டும் இறங்கும், அதை எடுக்கும். இறுதியாக அது இலக்கு எங்கோ அங்கு போய் சேரும் வரையிலும் போராடும். அல்லாஹுவின் படைப்புகளில் சின்னம் சிறிய எறும்பு கூட தன் இலக்கை அடைவதில் மிக கவனமாக இருப்பதை அல்லாஹ் தன் படைப்புகளை சொல்லி உணர்த்தி காட்டுவான். சூரத்துன் நம்ல் எறும்பு என்று ஒரு அத்தியாயத்தையே சொன்னான். அது கற்றுக் கொடுக்கிற பாடம் இந்த சமூகத்திற்கு கிடைக்கப்பெற வேண்டும் என்று. எனக்கென்று ஒரு இலக்கு இருக்கிறது, எனக்கென்று ஒரு உயர்வு இருக்கிறது, எனக்கென்று ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அதை நான் மறப்பது அது ஆரோக்கியம் அல்ல. அந்த வாழ்க்கை என் ரப்பு சொன்னதை போல் இருக்க வேண்டும். சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நான் வளர நினைத்தார்களோ அப்படி வளர வேண்டும். அல்லாவை அதிருப்திப்படுத்தி நான் வாழ்வதில் என்ன பொருள்? என் ரப்பை கடந்து வாழ்வதில், ரப்பை சந்தோஷப்படுத்தாம வாழ்கிற வாழ்க்கை அது பொருள் இல்லையே. ஒவ்வொன்றிலும் நான் உயர்வை அடைவதற்கும் இலக்கை அடைவதற்கும் ஒன்றுதான் அடிப்படை. அல்லாஹுவை சந்தோஷப்படுத்துங்கள், அவன் உங்களை சந்தோஷப்படுத்துவான். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அவனை விட்டும் விலகி நான் எங்கோ போகிறேன், என் பயணத்தை எங்கோ வைத்துக் கொள்கிறேன். தொழுகை அது நடக்கிறது, நோன்பு அதுவும் நடக்கிறது. இங்கே நோக்கம் அதுவல்ல. தொழுகைக்கு பின்னால் என் ரப்பு கிடைக்க வேண்டும், நோன்புக்கு பின்னால் அவன் மிகப்பெரிய திருப்தியை கிடைக்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. காத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுக்கென்று சில பேர்களை சொல்கிறார்கள். ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு பேர் இருக்கும், 2 பேர் இருக்கும். ரமலான் ஷஹர் நுசூலுல் குர்ஆன், குர்ஆன் இறங்கிய மாதம். ரமலானுக்கு சிறப்பு வேறு இன்னொரு வகையில் இருப்பதை காட்டிலும் அல்லாஹ் சொன்னான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ். உலகத்திற்கே வழிகாட்டும் திருமறை இறங்கிய மாதம். இதை விட என்ன சிறப்பு வேணும்? உலகத்திற்கே வழிகாட்டுகிற வான்மறை திருக்குர்ஆன் ஷரீஃபை அல்லாஹ் இறக்கிய மாதம். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் இறங்கிய மாதம் என்று சமூகத்தை கூப்பிட்டு சொல்கிறார்கள். ஷஹ்ருல் ஜூத், கொடை வழங்கும் மாதம். இந்த மாதத்திற்கு அடுத்த பெயர் ஷஹ்ருல் ஜூத், கொடை வழங்கும் மாதம். பெருமானார் அல்லாவே கொடைவல்லன் என்றார்கள். அல்லாஹு அஜ்வதுல் ஜூத், உலகத்தில் மிகப்பெரிய கொடைவல்லல் அல்லாஹ் என்றார்கள். அல்லாவிற்கு அடுத்து நான் கொடைவல்லல். யார்? ஏழையாக பிறந்தவர்கள், ஏழையாக வாழ்ந்தவர்கள், வல்லல் நபிகள். ஆனால் நான் கொடைவல்லல். எங்கே கொடைவல்லல்? மனித உலகத்திற்கே நான் கொடைவல்லல். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. மாநபியை நான் பார்க்க வேண்டும், மாநபியை நான் எடுக்க வேண்டும், நடக்க வேண்டும். ஒமா ஆத்தாக்குமுர் ரசூல் ஃபஹுதூஹு ஒமா நஹாக்கும் அன்ஹு ஃபந்தஹு. என் ரசூல் எதை கொண்டு வந்தார்கள், ரசூல் எதை கொண்டு வந்தார்கள் அதை எடுங்கள், வாழுங்கள், வெல்லுங்கள் என்கிறான் அல்லாஹ். ரசூல் கொண்டு வந்ததெல்லாம் இந்த சமூகம் எடுக்க வேண்டும். நான் கொடைவல்லல் என்றார்கள். மனித உலகில் நான் கொடைவல்லல். எப்படி கொடை? காத்தமுன் நபியின் கேட்டால் கொடுத்துருவாங்க. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு மா சமீது மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயகூலலா. பெருமானார் கூட 10 வருஷம் பணிவிடை செய்தேன், 10 வருடம் பணிவிடை செய்தேன். ஒரு தடவை கூட இல்லை என்று யாருக்கும் சொல்ல நான் கேட்டதில்லை.
அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. இல்லை என்று சொன்ன வார்த்தை ரசூலின் வாழ்க்கையில் இல்லை. யாரு கொடை வள்ளல்? இந்த மாதத்திற்கு பேர் ஷஹ்ரஜூத், கொடை கொடுக்கும் ஆண்டு. அல்லாஹ் வாரி கொட்டுகிறான் இந்த ஆண்டில், இந்த ரமலானில். அவன் கொடுப்பதற்கு எல்லையே இல்லை. நோன்பாளிக்கு நிறைய பாக்கியம் இருக்குது. அதில் ஒன்று, அவர் கேட்கிற துவா அத்தனையும் கபூல் செய்யப்படும். ரமலானில் இமாம் புகாரி எழுதுவார், ரமலானில் நோன்பாளி அவருடைய துஆ மறுக்கப்படுவதில்லை. ஹத்தா யஃப்துர், நோன்பு திறக்கும் வரையிலும். சகரு வச்சிட்டோம் 4 மணிக்கு, காலையில் 5 மணிக்கு துவா கேட்டோம், 6 மணிக்கு துவா கேட்டோம், கொஞ்ச நேரம் படுத்தோம், 10 மணிக்கு எழுந்திரித்து துவா கேட்கிறோம், மதியம் கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்து துவா கேட்டோம். கேட்டதெல்லாம் கொடுக்கும் காலம். ஒத்தஅவாத்து முஸ்தஜாபா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படும். எத்தனை தேவை இருக்கிறது, நாட்டங்கள் எத்தனை இருக்கிறது. சஹாபாக்கள், சலஃபு சாலிஹீங்கள் எழுதி வைப்பாங்களாம். எனக்கு இன்ன பிரச்சனை இருக்குது எழுதிக்கிடுவாங்க. இந்த காரியம் குடும்பத்தில் நடக்கணும் எழுதுவாங்க. என் வாழ்க்கையில், தனி வாழ்க்கையில் இது கிடைக்கணும் எழுதி கொள்வார்கள். நிம்மதி வேணும் எழுதுவாங்க. என் பிள்ளைகளுக்கு எதிர்காலம் வேணும் எழுதுவாங்க. நல்ல நிக்கா நடக்கணும் எழுதுவாங்க. எல்லாத்தையும் எழுதி பேப்பரில் வச்சுக்கிடுவாங்க. சஹாபா பெருமக்கள், சாலிஹீங்கள் ரமலான் வரட்டுமே என்று காத்திருப்பார்கள். ரமலானை எதிர்பார்ப்பார்கள். எந்த ரமலான், ரமலான் வரட்டும். ஏன்? ரமலானில் இந்த அத்தனையையும் அல்லாஹ் இடத்தில் சொல்லி கேட்கப் போகிறேன். ஏன் தெரியுமா? ரமலானில் நான் கேட்டால் அவன் கொடுக்கும் இடத்தில் இருப்பான் என்றார்கள் நபிகள் நாயகம். உங்களுக்கும் சொல்கிறேன், எழுதி வையுங்கள் உங்கள் தேவையை. நோன்பு பிடிக்க வேண்டும். நோன்பு திறக்கும் வரையிலும் நீங்கள் கேட்பதை அல்லாஹ் கொடுக்கிறான். ஒஸ்ஸாயிம் ஹத்தா யஃப்துர், இந்த ஹதீஸை இமாம் புகாரி எழுதுகிறார். ஒரு நோன்பாளி நோன்பு திறக்கும் வரையிலும் அவர் கேட்பதையெல்லாம் அல்லாஹ் கொடுக்கிறான். ரமலானுக்கு ஷஹ்ரே ஜூத், கொடை கொடுக்கும் காலம். நான் கொடை கொடுக்கிறது ஒன்று இருக்கிறது, அல்லாஹ் கொடை வழங்குவான் இந்த உம்மத்திற்கு. அவர்களின் பிரச்சனையை தீர்க்கிறான். ஞாபகம் வையுங்கள், கஷ்டத்தை நீக்குகிறான், சோதனைகளிலிருந்து விடுதலை வழங்குகிறான். நாடு தழுவிய நமது நெருக்கடிக்கு தீர்வு தருகிற காலம் ரமலான். ஆசைப்படுங்கள், எழுதி வையுங்கள். என்னென்ன தீர்வுகள் தேவை எழுதி வைத்து பாருங்கள். ரமலான் வரும்போது நோன்பு நோற்றுவிட்டு நீங்கள் கேளுங்கள், என் மகளுக்கு இன்னும் திருமணம் வரவில்லை, என் மகனுக்கு இன்னும் மாப்பிள் பெண்ணமையவில்லை, வெளிநாட்டில் அவனுக்கு வேலை வாய்ப்புகள் சங்கடம், பொருளாதாரத்தில் நெருக்கடி, வியாபாரத்தில் நெருக்கடி, அத்தனையும் எழுதுங்கள், நோன்பு வையுங்கள், கேளுங்கள். ஹத்தா யஃப்துர், நோன்பு திறக்கும் வரையிலும் நீ கேட்பதை அவன் கொடுக்கிறான் என்றார்கள் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு. அவன் கொடுக்கும் காலம் இது. துஆக்களை அங்கீகரிக்கிற காலம். ஒசஹ்ரு ஸதகா, தர்மம் கொடுக்கும் காலம். நான் தானம் கொடுப்பதற்கும் தர்மம் தருவதற்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான காலம். 1க்கு 10 அல்ல, 1க்கு 100 அல்ல, 1க்கு 1000 அல்ல, அவன் விரும்பும் அளவிற்கு கொடுப்பான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. சராசரி காலமாக ரமலானை ஆக்கிவிட வேண்டாம் என்று அன்போடு கேட்கிறேன். சராசரி காலமாக ரமலானை ஆக்கிவிடாதீர்கள். நேற்றைய போல் நாளை ரமலான் இருக்கக்கூடாது. என் முந்திய நாள் எப்படியோ அப்படி ரமலானின் நாளை ஆக்கக்கூடாது. தூங்குவது மாத்திரமா ரமலான்? உண்ணாமல் இருப்பது மாத்திரமா ரமலான்? பருகாமல் இருப்பது மாத்திரமா ரமலான்? இல்லை. நான் ஆக்டிவாக இருக்கணும், சுறுசுறுப்பாக இருக்கணும். என்னவெல்லாம் செய்ய முடியும்? என் கையில் அல்லாஹ் கொடுக்கிற பணங்களை நான் சேமித்து வைக்க வேண்டும். ரமலானில் கொடுக்க வேண்டும். கொடுக்கும் வாசலை தினமும் திறக்க வேண்டும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. கொடுப்பார். சஹாபாக்களின் வாழ்க்கையை பார்க்கிறோம். நோன்பு திறப்பதற்கு கொடுங்கள் என்றார்கள். மன் ஃபத்தர சாயிமா, ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறக்க செய்யுங்கள். என் பக்கத்து வீட்டில் அவங்களுக்கு இறைச்சி வாங்க முடியல, அவங்க வறுமையில் இருக்கிறாங்க, சஹர் வைக்க முடியல, இஃப்தார் முடியவில்லை, நோன்பு திறக்க வையுங்கள். அப்படி கொடுத்தால், அவர் நோன்பு பிடித்தால் அவருக்கு கூலி உண்டு. அதே கூலியை அவருக்கு குறையாமல் உங்களுக்கும் கொடுப்பான். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. ஹம்மாத் இப்னு அபீ சுலைமான் ரலியல்லாஹு அன்ஹு ஒவ்வொரு நாளும் நோன்பு திறப்பதற்கு 50 பேரை அவங்க வீட்டுக்கு கூட்டு வருவாங்க. 50 நபர்களை
நான் ஆச்சரியப்பட்ட செய்தி. ஹம்மாத் இப்னு நபி சுலைமான் ஏன் நோன்பு திறக்க கொடுத்தால் அவர் நோன்பு வைத்த கூலி எனக்கும் கிடைக்கும். கொடுக்கும் மாதம் ரமதானுடைய பெயர் ஷஹ்ரு சதகா, கொடுக்கும் மாதம், தானம் கொடுக்கும் மாதம், தர்மம் கொடுக்கும் மாதம். ரமதான் நோன்பாக மாத்திரம் பார்த்து விடாதீர்கள். ரமதானில் நிறைய அமல்கள். சஹாபிகள் நமக்கு முன்மாதிரி, சர்க்காரை ஆள முன்மாதிரி, வழிமாறுகளும் சாலிஹீங்களும் முன்மாதிரி. ரமதானில் அதிகம் கொடுக்க வேண்டும், எல்லோரும் கொடுக்கணும். என் தகுதிக்கு நான் கொடுக்கணும், உங்க தகுதிக்கு நீங்க கொடுக்கணும். இதுக்கு பகரம் அல்லாஹ் கொடுப்பான், அவன் தகுதிக்கு கொடுப்பான். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. எங்கிட்ட என்ன இருக்குது, என்ன இருக்குமோ அதில் கொஞ்சம் கொடு. என்ன இருக்கிறது, நான் சிரமப்படுகிறேன், சிரமத்தை தாண்டி கொடுங்கள். ரமதானில் நீங்கள் கொடுப்பதால் கொடுக்கப்படுகிறீர்கள், உடனுக்குடன் கொடுக்கப்படுகிறீர்கள். 50 பேர்களை தன் வீட்டுக்கு நோன்பு திறக்க சொல்வார்கள். சொன்னது மாத்திரமல்ல, முதல் நாள் நோன்பு திறக்கப்படும், சாப்பாடு கொடுக்கிறது. அவங்களெல்லாம் நோன்பு திறந்துட்டு கொஞ்சம் நல்லா சாப்பிட்ருவாங்க. சகரில் பல பேர் ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க, எழுந்திருப்பாங்க, ஒரு பழத்தை பாலை சாப்பிட்டுட்டு நியத்து வச்சிருவாங்க. ஏன்னா சகருக்கு எழுந்திருக்கணும், அது சுன்னத். சகரில் சாப்பிடணும், அதுவும் சுன்னத். நிறைய பேர் இஷாவுக்கு பின்னால் தராவியை முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு படுத்துடுறது, அப்படியே நியத்து வைக்கிறது, அது சிறப்பல்ல. தஸ்ஸஹரு ஃபஇன்ன ஃபிஸ்ஸுஹூரி பரக்கா, சஹர் வையுங்கள், சஹரில் பரக்கத் இருக்கிறது. நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹரில் நீங்கள் சாப்பிடும் ஒரு மிடர் பாலும் பரக்கத். பரக்கத்துனா என்ன, உடலை சுத்தமாக்கிடும். பரக்கத்துனா என்ன, உடல்ல நோய் வராது. பரக்கத்துனா என்ன, அந்த உணவே உங்களுக்கு பாதுகாப்பு. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. தஸ்ஸஹரு ஃபஇன்ன ஃபிஸ்ஸுஹூரி பரக்கா, சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹர் பரக்கத், சஹரின் உணவு பரக்கத், சஹரின் தண்ணீர் பரக்கத், சஹரின் பால் பரக்கத், சஹரில் கொடுக்கப்படுகிற ஒவ்வொன்றும் பரக்கத். எனக்கெல்லாம் சஹரில் எழுந்திருச்சா ஹாப்பியாக இருப்பேன், மகிழ்ச்சியாக இருப்பேன். சாப்பாடு முன்னால் உட்கார்ந்தா ஏகப்பட்ட சந்தோஷம். ஏன், நான் உண்ணும் ஒவ்வொரு உணவும் என் வாழ்க்கையின் பரக்கத்தாகவே மாறுகிறது. சும்மா சாப்பிடக்கூடாது சகர் சாப்பாட்டை, அது சராசரி உணவல்ல. நேற்று இரவு நான் சாப்பிட்டதும் ரமதானில் சாப்பிட்டதும் சமமல்ல. ஒரு கவலம் உணவை நேற்று சாப்பிட்டேன், அதன் தன்மை வேறு. நோன்பு வைத்து சகருக்கு சாப்பிடுகிறேன், அதன் தன்மை தான் எத்தனை பாக்கியமானது. அவர் சகருக்கு நீங்கள் உட்காரும் போது நினைத்து பாருங்கள், பரக்கத்துகள் என் முன்னால் குவிக்கப்பட்டு இருக்கிறது. ஏன், சொன்னவர்கள் சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சகருக்கு சாப்பிட்ற உணவோடு சாலிஹீங்களின் பழக்கம், இஃப்தாரில் கொஞ்சம் திருப்தியாக சாப்பாடு கொடுப்பாங்க. 50 பேருக்கு நோன்பு திறக்க வைத்த சையதுனா ஹம்மாத் இப்னு அபி சுலைமான் 30 நாளும் அவர்கள் வீட்டுக்கு வர வைப்பார்கள். வர வைத்த பின்னால் முதல் நாள் சொல்லுவாங்க, நீங்கள் பெருநாள் இரவு வரைக்கும் இங்கே தான் நோன்பு திறக்கணும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. என்ன இருக்குது என்பதல்ல, அதை தாண்டி நானும் கொடுக்க வேண்டுமே என்று நினைத்து பாருங்கள். உங்கள் எண்ணத்தில் உங்களுடன் உங்கள் ரப்பும் இருப்பான். நானும் கொடுக்க வேண்டுமே, நினைத்து பாருங்கள். பெருநாளின் இரவு வரும், ஹம்மாத் இப்னு சுலைமான் ஹாப்பியாக இருப்பாங்க, மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அவ்வளவு பேருக்கு விருந்து கொடுப்பாங்க. கொடுத்துட்டு அவங்களுக்கு எல்லாருக்கும் பெருநாள் ட்ரெஸ்ஸு கொடுப்பாங்க. 50 பேருக்கும் ட்ரெஸ்ஸு கொடுத்து விட்டு ஒரு சின்ன பை கொடுப்பாங்க. அந்த பையில் ஒவ்வொருவருக்கும் 100 திர்ஹம் வைத்து கொடுப்பாங்க. 50 பேரும் 30 நாளும் நோன்பு திறக்க கொடுக்கப்படுகிறது. பெருநாள் இரவு பெருநாளைக்கான ட்ரெஸ்ஸை கொடுத்து விட்டு ஒவ்வொருவர்களுக்கும் 100 திர்ஹத்தை சையதுனா ஹம்மாத் இப்னு அபி சுலைமான் ரலியல்லாஹு அன்ஹு கொடுக்கிறார்கள். வரலாற்றின் வெளிச்சம் பெற்ற மாமனிதர்கள், அந்த மாதத்தின் அருளை புரிந்த பெருமக்கள். என் பெருமான் அடிக்கடி சொல்வார்கள், லவ் தஅலமு உம்மத்தி மாஃபி ரமதான், என் சமூகம் ரமதானுக்குள்ளே இருக்கும் அருளை விளங்க வேண்டுமே, அதன் சுவையை விளங்க வேண்டுமே, அதன் ஆழத்தை விளங்க வேண்டுமே. நம்ம விளங்கல்ல, ஏதோ நோன்பு வருது நோன்பு வைக்கிறோம். பெண்களுக்கு சொல்லுங்கள், சாய்மார்களுக்கு சொல்லுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். சராசரி மாதம் அல்ல, என்னை
கொடம்போட்டு நிலையில் மாற்றுவதற்கு, புனிதமாக்குவதற்கு, என் அல்லாஹ்வோடு எனக்கு ஒரு அழகிய நெருக்கத்தை தருவதற்கு, இதற்கெல்லாம் மேலால் நான் ஒரு புதிய மனிதனாகவே ரமலானில் ஆக்கப்படுகிறேன். ஒரு புதிய மனிதன். என் லைஃபே மாறுகிறது, தலைவிதியே மாறுகிறது. ரமலானுக்கு பின்னால் உங்கள் தலைவிதி மாறுகிறது. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஒரு பொற்காலம் எங்கள் ஆலிம்கள் இந்த நிகழ்வை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இதன் நோக்கம் ஏதோ கொஞ்சம் நாம் பயான் செய்துட்டு போகிறது இல்லை. நாளைய ரமலான் ஒவ்வொரு வினாடியும் நீங்கள் பாக்கியமாக்க வேண்டும். வாழ்க்கையில் ஏதாவது வினாடியை அது கோல்டு வினாடிம்பாங்க. கொஞ்சம் அந்த ஒரு செகண்டில் தான் அவரை காப்பாற்ற முடிஞ்சும்பாங்க. ரமலானின் ஒவ்வொரு வினாடியும் கோல்டு வினாடிகள். ஒரு நாள் ஒன்றுக்கு 24 மணி நேரம், 24 மணி நேரம் ஒரு ரமலானில் பாக்கியம். எனவே அது சதகாவின் மாதம். அதிகமாக சதகா கொடுங்கள், உங்கள் சக்திக்கு கொடுங்கள். அல்லாஹ் தன் சக்திக்கு தருவான். நீங்க 1 லட்சம் கொடுப்பீங்க, அதற்கு அவன் எத்தனை கோடியை வேண்டும் என்றாலும் கொட்டி விடுவான். அவன் யார்? அல்லாஹு ரசூல் சொன்னாங்க, அஜ்வதுல் ஜூத், அவன்தான் மிகப்பெரிய கொடை வல்லன். அப்போ இந்த மாதம் ஜூதுடைய மாதம், கொடை வழங்கும் மாதம், கொடை கொடுக்கும் மாதம், தான தர்மங்கள் கொடுக்கிற மாதம், நோன்பின் மாதம். சௌமும் ஷஹ்ரு சௌம், நோன்பு வைக்கிற மாதம். ரமலானில் நோன்பை விடலாமா? வயசாகி போச்சு, முடியல. என்ன வயசாச்சு? 60 70? நான் எல்லா இடத்திலையும் சொல்லுகிறேன். இமாம் புகாரி எழுதுகிறார், அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு தன் வயோதிக காலத்தில் நோன்பு வச்சாங்க. ஒரு காலம் முடியல, கடைசி 2 வருஷம் நோன்பு பிடிக்கல. அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம், உடம்பு பலகீனம். அதற்காக ஒரு மிஸ்கீனுக்கு ஒரு நாளைக்கு சாப்பாடு முடியலன்னா ஒரு மிஸ்கீனுக்கு ஒரு நாளைக்கு சாப்பாடு கொடுத்துருவாங்க. எப்போ? அவங்க கடைசி 2 வருடம். அனஸ் பின் மாலிக் எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்கன்னா 119 வயசு வாழ்ந்தாங்க. 117 வயசு வரைக்கும் நோன்பு வச்சாங்க. இமாம் புகாரி எழுதுகிறார், 117 வயது வரைக்கும் நோன்பை விடுவதா? ஒரு வயிற்று வலிக்காக விடுவதா? தலைவலி என்று விடுவதா? இல்லை வயிற்றில் கொஞ்சம் அல்சராக இருக்கு, புண்ணா இருக்கு, நோன்பை விடுவதா? எத்தனை நோய்க்கு நோன்பே ஷிஃபா. எத்தனையோ நோய்களுக்கு நோன்பே மருந்து. டாக்டர்கிட்ட போய் வயிற்று வலிங்கிறோம், காய்ச்சலுங்கிறோம். அவர் சொல்வார், பரவாயில்லை, நாளைக்கு சாப்பிடாதீங்க, தண்ணி குடிங்க, கஞ்சி குடிங்க. ஏன்? சாப்பாடை கண்ட்ரோல் பண்ணால் நிறைய நோய் ஷிஃபாவாகும். அல்லாஹ் நோன்பை தந்திருக்கிறான். சின்ன சின்ன நோயை வைத்து நோன்பை விட்டு விடாதீர்கள் மாண்பாளர்களே. நீங்கள் உயர்வதற்கும் உங்கள் வாழ்க்கையின் எதிர்காலம் ஜொலிப்பதற்கும் இரக்கமுள்ள ரப்பே கிடைப்பதற்கும் ரமலான் மிஸ் பண்ணிடாதீங்க. அது சௌம், ஷஹ்ரு சௌம், நோன்பு பிடிக்கும் காலம். அஹ்னஃப் இப்னு கைஸை நான் படித்தேன். பெரிய சூஃபி, மிகப்பெரிய ஞானி, பல வழிமாறுகளை வார்த்தெடுத்தவர்கள், சகிப்புத்தன்மையில் முதன்மை பெற்றவர்கள், அல்லாவின் அன்பை பெறுவதில் தன்னிகரில்லா இடம் பெற்றவர்கள். அல்லாமா அஹ்னஃப் இப்னு கைஸ் ரொம்ப முடியாத காலம் நோன்பு வச்சாங்க. அவங்க முரீதுகள், அவங்களுடைய அருமையான சீடர்கள் சொன்னாங்களா, நோன்பு பிடிக்கணுமா? இன்னக்க ஷேகுன் கபீர், ரொம்ப வயசாயிட்டு, நோன்பு யுலாஇஃபுக ஸௌம், நோன்பு உங்களை பலகீனமாக்குகிறது, நோன்பை விட்டுருங்களேன். அவங்க சொன்ன பதிலை நான் இங்கே சொன்னால் பொருத்தமாகும். இன்னி உஇத்துஹு லி ஸஃபரின் தவீல், நோன்பு நான் பிடிக்கிறது எனக்கு பலகீனம்தான், உடம்பு முடியல, வயசாகி போச்சு. ஆனால் இந்த வயசுக்கு பின்னால் நான் நீண்ட பயணம் செய்யணும். கபருடைய பயணம், மறுமையின் பயணம், அல்லாவை நோக்கி பயணம். என் நீண்ட பயணத்திற்கு இந்த நோன்பை தான் நான் தயார்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்றார்கள். இன்னைக்கு கஷ்டம் எனக்கு லேசுன்னாங்க. கஷ்டம் எனக்கு லேசு. ஏன்? நீண்ட பயணம், என்னுடைய மறுமையின் பயணம். அந்த பயணத்தில் நான் ஜெயிக்க வேண்டும், என் இரப்பினுடைய அருளையே அடைய வேண்டும். அதற்காக இந்த நோன்பு என்று தன் முதுமையிலும் முடியவில்லையே என்று சொன்ன காலத்திலும், நோன்பை விடமாட்டேன் என்றார்கள். இது நோன்பின் காலம். ஒரு வயிற்று வலிக்காக நோன்பை விட்டுறாதீங்க. இங்கிருந்து சென்னைக்கு போகிறேன் நோன்பை விட்டுறாதீங்க. பயணங்கள் நோன்பை விட அனுமதி. இன்றைக்கு வசதி இருக்கிறது.
பயணத்தில் வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது நோன்பு நோற்பதற்கு. எனவே பயணம் கூட நோன்பை விட காரணமாயிடக்கூடாது. அல்லாஹ் சொல்றான், நீ நோன்பை விடலான்னு அனுமதி கொடுக்குறான். யாருக்கு? நோயாளிகளுக்கு, பிரயாணம் செய்கிறவர்களுக்கு. அதுக்கு பின்னால் சொல்வான், வாந்த சூமோ ஹைருல்லக்கும், நோன்பு வைக்கிறது நல்லது. நோன்பு வைக்கிறதனுடைய பலனை அறிந்தால் யாரு விடுவார்கள்? எனவே இங்கே இருக்கிற முதியவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் எங்கள் தாய்மார்களுக்கும் சொல்கிறேன், பீரியட்ஸ் காலம் நோன்பை விடலாம். பீரியட்ஸ் காலத்தில் நோன்பை விடலாம். பீரியட்ஸ் நின்றுச்சு, ராத்திரி 2 மணிக்கு நின்று போச்சு, குளிக்க முடியாது. இரவு நிற்கிது, குளிக்க முடியாது. ஆனால் குளிச்சுட்டு தான் நோன்பு வைக்கணும். இல்லை, பீரியட்ஸ் நின்றுச்சா, குளிக்க முடியலையா, சஹர் வையுங்கள். அந்த நோன்பு கடமை. காலையில் குளிச்சுக்கலாம், ஷரியத் அனுமதிக்கிறது. ஏன்? நோன்பு விடப்படக்கூடாது. அந்த 3 நாள் பீரியட்ஸா, அது மட்டும் அனுமதி. 4வது நாள் அது கடைசி நேரத்தில் நிற்கிது, ஆனால் குளிக்கணும், வாய்ப்பு இல்லை. காலையில் குளிங்க, நோன்பு வச்சிருங்க. எவ்வளவு தூரம் இந்த நோன்பை அல்லாவும் ரசூலும் ஷரியத்தும் இமாம்களும் சமூக உணர்வுகளில் கொண்டு தருகிறார்கள். எனவே மிகுந்த பாக்கியம் இது நோன்பு வைக்கிற மாதம். எந்த ஒரு நாளும் நோன்பு மிஸ் ஆகக்கூடாது. நம்ம வீட்டில் பகலில் அடுப்பு எரியக்கூடாது. 5 வயது பிள்ளைகளை நோன்பு வைக்க செய்தார்கள் சஹாபிகள். நுசவ்வி முஸ்பியானனா, நுசவ்வி முஸ்பியானனா, எங்கள் வீட்டு சிறுவர்களை நோன்பு வைக்க நாங்கள் பக்குவப்படுத்தினோம். நோன்பு வைப்பதற்கு சிறுவர்களுக்கு கூட பயிற்சி கொடுத்தார்கள் சஹாபிகள். நம்ம வீட்டு சிறுவர்களுக்கு ஊக்கம் அளியுங்கள், சகர் வைத்து பழக்குங்கள். காலையில் கொஞ்ச நேரம் தான்பா அப்படின்னு அவர்களை கொஞ்சம் அப்படியே பதமாக்குங்க, பக்குவப்படுத்துங்க. அவங்களும் நோன்பாளியாக மலர வேண்டும். ரமலான் உங்கள் பிள்ளைகளையும் கூட மிக உயர்ந்த இலக்கை நோக்கி வாழ்வதற்கு அல்லாஹ் அருள் செய்வான். இந்த மாதத்தை நீங்கள் பாக்கியமாக ஆக்க வேண்டும். சங்கை மிக்கவர்களே, இது குர்ஆன் இறங்கிய மாதம் என்று அதிகமாக குர்ஆன் ஓதச் சொல்றாங்க. ரமலான்ல என்னெல்லாம் செய்யணும் அதை மாத்திரம் குறிப்பிட்ட நேரத்தில். இஷாவுடைய தொழுகை 8:45 அறிவிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு முன்னால் அசர்த்து முடிச்சிருவாங்கன்னு அர்த்தம். அது மறைமுகமான அறிவிப்பு. ஆனாலும் அவசியம். நான் 10:15 மணிக்கு அடுத்த ட்ரெயின் ஏறணும். காலையிலே கம்பத்திலே அதிகாலையில் எனக்கு நிகழ்வு, சுபுகு தொழுகை கம்பத்தில் இருக்கணும். இங்கே உங்கள் நினைவில் நான் பதிவு செய்கிறேன், ஒரு பொற்காலம், குர்ஆன் ஓதும் காலம். அதிகமான நேரத்தை குர்ஆனுக்கு கொடுத்துடணும். உலமாக்கள் நிறைய இருக்கிறாங்க, சங்கை மிக்க சமூக நன்மக்கள் இருக்கிறார்கள். நான் சொல்வேன், நானே ரோல் மாடல். ஒவ்வொருத்தங்களும் முடிவுக்கு வரணும். உங்களை பார்த்து உங்கள் மனைவி குர்ஆன் ஓதணும், உங்கள் பிள்ளைங்க ஓதணும். என் வீட்டு பிள்ளைகளை பக்குவப்படுத்தினேன். ரமதானில் எங்கள் பிள்ளைங்க குர்ஆன் ஓதுவாங்க, எனக்கே சந்தோஷமாக இருக்கும். சுபுகில் தஹஜ்ஜத்தில் எரிஞ்சு உட்காருவாங்க, அப்புறம் சுபுகு தொழுது கொஞ்சம் படுப்பாங்க, அப்புறம் ஓதுவாங்க. திடீர்னு நான் கேட்பேன், ஒரு ரமதானில் எவ்வளோமா ஓதிருக்கீங்க? குர்ஆன் முடிஞ்சிட்டா? அப்பா பிற 8 ஆச்சு, 3 குர்ஆன் முடிச்சிட்டோம். 3 குர்ஆன். யார்? என் பெண்மகள். 2 பேர் இருப்பாங்க, அக்கா தங்கை, 2 பேருக்கும் போட்டி குர்ஆன் ஓதுவதில். உடனே எனக்கு கவலை வந்துடும், பிள்ளைங்க 3 முடிச்சிட்டாங்களே, நம்ம எத்தனை முடிச்சிருக்கோம்? போட்டி. இந்த காலம் போட்டி போடும் காலம். ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வருகிறார்கள். ஒரு கூட்டம் வீதியில் உட்கார்ந்து விளையாடி கொண்டும் சிரித்து கொண்டும் இருக்கிறார்கள். ரொம்ப கோவப்பட்டாங்க. அல்லாமா ஹஸனுல் பஸ்ரி, இந்த சமூகத்தின் கலங்கரை விளக்கு இமாம் ஹஸனுல் பஸ்ரி, ஒளிமயமான மாமனிதர். உத்தம நபியின் வீட்டில், அவர்களின் மனைவியர்களின் வீட்டில் வாழ்ந்தவர்கள், வளர்ந்தவர்கள், உம்மு சலமாவால் வளர்க்கப்பட்டவர்கள் ஹஸனுல் பஸ்ரி. அவங்க அந்த கூட்டத்தை பார்த்து வருத்தப்பட்டாங்க. என்னப்பா, ஃபாஸ மன் ஃபாஸ ஹாப மன் ஹாப, கவலைப்படுகிறேன். போட்டி போடும் காலம் இது. நான் இன்னும் அமல் செய்ய வேண்டும், குர்ஆன் ஓதணும், திக்ர் செய்யணும், தர்மம் கொடுக்கணும், அல்லாஹ்வை அடையணும், ரசூலை அன்புபடுத்தணும், சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று சாலிஹீங்கள் எல்லாம் போட்டி போட்டு ஜெயிக்கிற காலத்தில் வீணாக்குறீர்களே. சிரித்து கொண்டாயிருக்கிறீர்கள், கேலி செய்து கொண்டிருக்கிறீர்களா, விளையாடி கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு நமது பிள்ளைகள் ரமதானிலும் விளையாட்டு,
ரமலானிலும் செல்போன், மொபைலில் நேரம் வீணாக்கப்படுகிறது. மதியம் மொபைல், இரவிலே மொபைல், தஹஜ்ஜத்திலே மொபைல், எங்கெங்கோ போய் நேரத்தை வீணாக்குகிறார்கள். எங்கள் வீட்டு பெண்களுக்கு சொல்கிறேன், இளைஞர்களுக்கு சொல்கிறேன், சமூகம் வருகை புரிந்தவர்களுக்கு சொல்கிறேன், ரமலானில் மொபைலில் நேரத்தை கொடுத்து அல்லாஹுவின் அருளை இழந்து விடாதீர்கள். தேவைக்கு பாருங்க. ரமலானிலுமா நேரத்தை வீணாக்குவது? ஹஸனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்களா, என்ன ஆச்சரியம், வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் வெற்றி பெற்று விட்டார்கள். ஃபாஸ மன் ஃபாஸ், வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் வெற்றி பெற்று விட்டார்கள். வஹாப மன் ஹாப், நஷ்டம் அடைந்தவர்கள் நஷ்டம் அடைகிறார்கள். ரமலானிலுமா விளையாட்டு, ரமலானிலுமா கேலி கூத்து, ரமலானிலுமா அல்லாஹ்வை மறந்து நேரத்தை வீணாக்குறீர்கள். உங்களை பார்த்து நான் கவலைப்படுகிறேன் என்கிறார் அல்லாமா ஹஸனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. எனவே ரமலான் விளையாடுகிற காலம் இல்லை, வீண் காரியங்களில் ஈடுபடும் காலம் இல்லை, ரமலான் கேலி செய்யும் காலம் இல்லை, மொபைலில் போய் நேரத்தை அழிக்கும் காலம் இல்லை. ரமலானை குர்ஆனை கொண்டு ஹயாத்தாக்குங்கள். ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு ரமலானின் காலம் காலையில் சுபுஹ் தொழுது விட்டு திருக்குர்ஆனை தூக்குவார்கள். யார்? உத்தம நபியின் அன்பு தோழர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அன்பு மகள் ருக்கையாவின் கணவர், அன்பு மகள் உம்மு குல்சூமின் கணவர். 2 மகளை தன் உஸ்மானுக்கு நிக்கா செய்து கொடுத்தான். ஒரு மகளோடு வாழ்ந்து அந்த மக மௌத்தா போன போது இன்னொரு மகளை நிக்கா செய்து வைக்கிறாங்க. அதுக்கும் மௌத்தா போனாங்க. அப்போ ரசூல் சொன்னாங்க, இன்னொரு மகள் எனக்கு இருந்தால் உஸ்மானுக்கே கொடுப்பேன் என்றார்கள். அத்தகைய அருள் பெற்ற உஸ்மான், யஸ்தஹீ மின்ஹுர் ரஹ்மான், உஸ்மானை பார்த்து அல்லாஹ்வே வெட்கப்படுகிறான் என்று சொல்வார்கள் வல்லல் நபிகள். அத்தனை அருள் நிறைந்தவர்கள். ரின்னுரைன், 2 ஒளி உடையவர்கள் என்றார்கள். மாநபியின் 2 பெண் மக்களை நிக்கா செய்ததால் சுபுஹ் தொழுதுட்டு குர்ஆனை தூக்குவாங்க, ஓதுவாங்க, கொஞ்ச நேரம் அப்படி சாய்வாங்க, அப்புறம் ஓதுவாங்க. இஃப்தார் பாங்கு சொல்லும் போது குர்ஆனை முடிச்சிருவாங்க, முழு குர்ஆனை. யார்? உஸ்மான் இப்னு அஃபான். 1000 களப்பணிகள், சமூக பணிகள், அரசியல் பணிகள், இத்தனை நிரம்ப சேவைகளை வைத்துக்கொண்டு ஒரு பகலில் ஒரு குர்ஆனை முடித்த சஹாபிகள். ஹஜ்ரத் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹதீஸின் ஆய்வாளர், அருள் நிறைந்தவர்கள். உலகமெல்லாம் பயணிக்கிறார்கள். சமர்கந்து போகிறார்கள், இமாம் புகாரி குராசான் போகிறார், இமாம் புகாரி மதீனா வருகிறார், ஷிரியா போகிறார். அங்கெல்லாம் சென்று ஹதீஸை சேகரித்த இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரமலான் வருமா குர்ஆனோடு உட்கார்ந்துருவாங்க. ஒரு பகலில் ஒரு குர்ஆனை இமாம் புகாரி முடித்து விடுவார்கள். ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த காலத்திற்குள்ளே வருவேன். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரமலான் வருமா பகலில் ஒரு குர்ஆனை முடிச்சிருவாங்க. ராத்திரி இஷாவுக்கு பின்னால் தராவீஹில தக்பீர் கட்டுவாங்க. இமாம் ஷாஃபி சுபுஹுக்குள்ளால் இன்னொரு குர்ஆனை முடிப்பாங்க. இமாம் ஷாஃபி 60 ஹதமா ரமலானில் 60 குர்ஆனை முடிச்சாங்க. எங்கே நீங்கள்? நான் எங்கே? என் மனைவி எங்கே? என் பிள்ளைகள் எங்கே? ரமலான் எத்தனை ஆண்டுகள் நான் குர்ஆனில் பலகீனமாக கழிந்து விட்டது. குர்ஆனுக்கு நன்மை கோடி கோடி நன்மை, ரமலானில் எல்லையில்லாத நன்மை. வார்த்தைகள் இல்லை, எழுதுவதற்கு எழுதுகோலும் இல்லை, தாங்குவதற்கு பேப்பரும் இல்லை, காகிதமும் இல்லை. அத்தனை நன்மைகளை கொட்டி விடுகிறான் ரப்புல் ஆலமீன். குர்ஆனை விடுவதா, ஓதாமல் இருப்பதா? ஞாபகம் வையுங்கள். சங்கைமிக்க உலமாக்களுக்கும் ஹாஃபிதுகளுக்குமாக ஞாபகப்படுத்துகிறேன். ரமலான் நம்முடைய வாழ்க்கையில் குறைந்தது ஒரு 15 குர்ஆனை முடியுங்கள். 15 குர்ஆன். சஹாபாக்கள் ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன், இமாம் ஷாஃபி 2 குர்ஆன். நம்ம அரை குர்ஆன் முடிக்க வேண்டாமா? எவ்வளவு பெரிய காலம் அது. நோன்பு பிடித்து விட்டு படுத்தே பல பேர் நேரத்தை கழித்து விடுகிறோம். படுக்கிறது தப்பு இல்லை, அமல்களை விட்டு விலகிவிடக்கூடாது. எனவே குர்ஆன் என்ற அந்த பட்டியலில் சஹாபிகள், இமாம்கள், தாபிஈங்கள், ஹதீஸின் ஆய்வாளர்கள். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹதீஸை எழுதுவதில், மஸ்ஜித் நபவியில் பாடம் நடத்துவதில் தனி ஆற்றல், தனி இன்பம். ஒரு நாள் பாடம் நடத்தாமல் இருந்ததில்லை. ரமலான் வந்தால் அந்த எழுதுகோலை எல்லாம் மடித்து வையுங்கள், அந்த காகிதங்களை எல்லாம் மூடுங்கள், கிதாபை கொஞ்சம் ஓரமாக வையுங்கள். இது குர்ஆனில் நேரம் கொடுக்கும் காலம் என்று திருக்குர்ஆனை தூக்கி
நோக்கி கொண்டு மஸ்ஜிது நபவியிலே உட்கார்ந்து திருக்குரானை ஓதுவார்கள் சையதுனா இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹ். நமது முன்னோர்களை தவிர நமக்கு யாரும் முன்மாதிரி? இன்னும் 5 நிமிடத்தில் முடிப்பேன் இன்ஷா அல்லாஹ். நேரம் ரொம்ப முக்கியம். அதே சமயம் எந்த ஒரு வாய்ப்பையும் ரமலானில் வீணாக்கிவிடக்கூடாது. ரமலான் குர்ஆன் ஓதும் காலம், அவுராத்துகளும் தஸ்பீகும் ஓதும் காலம். எவ்வளவு முடியுமோ திக்ர் செய்யுங்கள். திக்ரை விட்டு ரமலான் காலியாக கூடாது. அதிகமாக அல்லாஹு அல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ், ஸலவாத் ஓதிக்கொண்டே இருக்கணும். ரமலானிலே இஃப்தாருடைய நேரம் சாலிஹீங்கள் திக்ரில் உட்கார்ந்துருவாங்க. திக்ரை விட்டும் ரமலானுக்கு இன்னொரு பெயர் திக்ருடைய மாதம். அப்போ திக்ர் அதிகமாக செய்ய வேண்டிய காலம். திக்ரில் நமக்குடைய ஈடுபாடு அதிகமாகணும். சய்யிதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தினமும் 12,000 தஸ்பீ செய்வார்களாம். 12,000 தஸ்பீ ரமலானில் மாத்திரமல்ல, சராசரி எல்லா காலங்களிலும் 12,000 தஸ்பீக் ஒரு சஹாபி செய்கிறார் என்றால் அவர் எத்தனை அருள் நிறைந்தவர்கள். இன்றைக்கு இந்த உலகில் இமாம் புகாரியின் புகாரி ஷரீஃப் வந்திருக்கிறது என்றால், அபூதாவூத் இருக்கிறது என்றால், நஸை இருக்கும் என்றால், ஷிஹாபு சித்தாவின் ஹதீஸுகள் எல்லாம் இருக்கிறது என்றால் அத்தனைக்கும் இமாம் அபூ ஹுரைராவை ஜொலிக்கிறார். அவர் கொண்டு வந்த ஹதீஸை ஜொலிக்கிறது. எனவே இத்தனை பெரிய ரசூலுடைய தொடர்பில் இருந்தவர்கள் இங்கே தஸ்பீகை செய்வதில் அவர்கள் தன்னை முழுக்க ஆக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று நான் பார்க்கும்போது வியந்து போகிறேன். எனவே ரமலான் என்பது மிக உயர்ந்த காலம். நோன்பை ஒரு வீடுகளில் ஒருவரும் விடக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வருஷம் நம்ம ரமலான் விசேஷமாக இருக்கணும். நான் நோன்பு எங்கள் வீட்டில் யாரும் விடலை, சின்ன சின்ன காரணங்களால் நோன்பை விடாதீங்க, சகரை பிற்படுத்துங்கள் என்றார்கள். சகரை பிற்படுத்துங்கள். சகர் 3 மணிக்கெல்லாம் செய்யக்கூடாது. 5:20க்கு பாங்கு, 4:30 மணிக்கு மேலே 5 சகர் வையுங்கள். ரமலானில் தஹஜ்ஜத்தை விட்டு விடாதீர்கள். ரமலானில் கியாமுல் லைல் மிக முக்கியம். தஹஜ்ஜத் ஒரு 4 ரக்காத்தாச்சு தொழுதுறணும். தொழுது விட்டு சஹருக்கான ஏற்பாடுகள் 4:30 மணிக்கு. ஆனால் நம்ம வீட்டு பெண்கள் என்ன தவம் செய்தார்களோ 4 மணிக்கு 3 மணிக்கு எழுந்திருச்சு சஹர் ரெடி பண்ணுவாங்க. அந்த சீதேவிகள் வீட்டில் 10 பேர் இருப்பாங்க. கணவன் இருப்பார், சகோதரி இருப்பார், பிள்ளைங்க இருப்பாங்க, மருமகன் கூட இருப்பார். எல்லாருக்கும் ஏற்பாடு. சாயந்தரம் 5 மணிக்கு நமக்கு மயக்கமாக வரும். அந்த அம்மா சமையல் கேட்டில் நிற்கும். நின்று டீ ரெடி பண்ணும், நாஸ்டா ரெடி பண்ணும். நான் தாய்மார்களுக்கு சொல்கிறேன், என்ன தவம் செய்தீர்களோ அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்தான். என்ன ரகசியம் தெரியுமா? நீங்கள் 5 மணிக்கு எஞ்சி நோன்பு திறப்பதற்கு டீ செய்வதும், பால் சமைப்பதும், உணவை சமைப்பதும், பாலை சூடு காட்டுறீங்க, உணவை சமைக்கிறீங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, உங்கள் வீட்டில் எத்தனை பேர் நோன்பு திறக்கிறார்களோ உங்கள் சமையலால் அத்தனை பேர்களின் நோன்பில் அவர்களுக்கு கொடுக்கிற கூலிக்கு சமமாக உங்களுக்கும் கூலி கொடுக்கப்படும். 10 பேருக்கு நோன்பு திறக்க ஏற்பாடு செய்தீங்களா? அந்த 10 பேர் நோன்பு பிடிச்ச கூலி உங்களுக்கு உண்டு, அவங்களுக்கும் கூலி குறையாது. சஹரு செய்யுங்கள். சஹருக்கு ஏற்பாடு செய்தால் அந்த கூலி உங்களுக்கு இருக்குது. நான் நிறைய பயானில் சொல்லியிருக்கேன். எங்கள் வீட்டில் எல்லாம் முன்னேறம் செய்வாங்க, பின்னேரம் ராத்திரி 12 மணிக்கெல்லாம் செய்து முடிச்சிருவாங்க. 3 மணிக்கு 3:30 மணிக்கு நான் எழுந்திருச்சு அவங்க எல்லாம் தூங்குவாங்க. அவங்க 4 மணிக்கு தான் எழுப்புறது தஹஜ்ஜத் தொழுகிறதுக்கு. நான் 3:30க்கெல்லாம் எழுந்திருச்சு தயாராகி சமையல் கேட்டுக்கு போயிடுவேன். தஹஜ்ஜத்தை முடிச்சுட்டு அந்த உணவுகளை தயார் பண்ணுறது, தேவையான பொருளை செய்கிறது, கொஞ்சம் முட்டை அப்பளம் இதெல்லாம் பொரிக்கிறது, பூரா பாத்திரங்களை கழுகிறது, தாளாவை கழுகிறது, சஹருக்கு டீ போடுறது, எல்லா ஏற்பாடும் நான் செய்து கொண்டு வச்சுட்டு அவங்கள எழுந்திருச்சு தஹஜ்ஜத் தொழுங்க சாப்பிட பார்த்தா எல்லாம் தயாராக இருக்கும். சாப்பிட்டு முடித்த உடனே அத்தனை பொருளையும் நான் கழுகிறது. அவங்க தடுப்பாங்க, மனைவி தடுப்பாங்க, பிள்ளைங்க தடுப்பாங்க. முன்னேறத்துக்கு நீங்கள் செய்கிறீங்க, பின்னேறத்துக்கு அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுங்க. ஏன்? நோன்பு பிடித்த அத்தனை பேர்களின் கூலியை பெறுவதற்கு நான் ஒன்றும் தூரமானால் இல்லை, அதை பெற வேண்டாம் சொல்கிற அளவுக்கு நான் ரொம்ப பெரிய ஆளும் இல்லை. இன்றைக்கும் நடக்கிறது எங்கள் வீட்டில். எனக்கும் தேவை இருக்கிறது என் ரப்பை அடைவதற்கு, என் ரப்பின் நெருக்கம் பெறுவதற்கு, நோன்பாளிகளின் ஹிதுமத்தில் நான் பாக்கியம் பெறுவதற்கு. நோன்பாளிகளுக்கு உங்களால் என்ன ஹிதுமத்து செய்ய முடியும் செய்து பாருங்கள், அல்லாஹ்வே கிடைப்பான்.
அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. எனவே ரமலான் என்பது இனி வரும் ரமலான் நாம் எதிர்பார்க்கணும், ஆசைப்படணும். எந்ததிரூன அஸ்ஹாபுன் நபி, எந்ததிரு அஸ்ஹாபுன் நபி, நபியின் தோழர்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் ரமலான் எப்போது வரும் எப்போது வரும். ஏன்? தேவைகளை கேட்டுக்கிறணும் அல்லாட்ட, அல்லாஹுடைய அன்பை பெறணும், நெருக்கத்தை பெறணும், சாலிஹீன்களினுடைய தொடர்பை பெறணும். எல்லாவற்றுக்கும் மேலாக நோன்புக்கு கூலி, தொழுகைக்கு கூலி, சதகாக்கு கூலி, ஜக்காத்துக்கு கூலி, நோன்புக்கு கூலி, நானே கூலி. அல்லாஹ் சொன்னான், வஸ்ஸௌமுலி, நோன்பு எனக்கு, நானே கூலி. நானே கூலினா அல்லாவே கிடைக்கிறான். அல்லாஹ் கிடைச்சிட்டா என்ன தேவைன்னு கேட்குறேன். உங்களுக்கு என்ன வேணும்? அல்லாஹ் உங்களோடு, நீ என்ன கேட்டாலும் அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருப்பான். என்ன பிரச்சனை அல்லாஹ் தீர்த்துக்கிட்டே இருப்பான். என்ன நெருக்கடி நீக்குவான், என்ன சோதனை விடுதலை வழங்குவான். ஏன்? அவன் உங்களோடு, அவனே கூலி. அவன் கூலின்னா அவனை தூக்கி தர்றதில்லை. உங்க லைஃப்ல இனி என்ன நடக்கணுமோ அவன் நின்று நடத்துவான். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. என் லைஃப்ல அல்லாஹ் வேணும். அல்லாஹ் இல்லாத என் லைஃப் அது வாழ்க்கை இல்லை, அது பொருள் இல்லை, அதில் இன்பம் இல்லை, சந்தோஷம் இல்லை. இத்தனை நாளும் அல்லாவை மறந்து வாழ்கிறேன். அது வாழ்க்கையில் அர்த்தமா? அந்த வாழ்க்கை இன்பமா? அந்த வாழ்க்கை சுவையா? அவனை மறந்து மௌத்து வந்தால் அந்த மௌத்து தான் இன்பமா? என் ரப்பை மறப்பது அறிவாளிகளின் அடையாளம் அல்ல. அவனை சுவையுங்கள், அவன் பொருள் பெறுங்கள், அவன் இன்பம் பெறுங்கள், அவன் நெருக்கம் பெறுங்கள். எல்லாவற்றிலும் அவன் நெருக்கத்தையும் சந்தோஷத்தையும் அடைவதற்கு ஒரு பொற்காலம் ரமதான் பாக்கியமாக்குவதற்கு அருள் நிறைந்த அல்லாஹ்வே உதவி செய்வானாக, கபூல் செய்வானாக. உங்கள் வீட்டில் ரமதானின் நோன்பு வைக்காத காலம் இருக்கக்கூடாது. நல்ல தாராளமாக செலவு செய்யுங்க. சாருக்கு செலவு செய்கிறது கஞ்சத்தனை வேண்டாம். பிள்ளைகளுக்கு நிறைய வாங்கி கொடுங்க. நோன்பு திறக்க தாராளமாக. அதில் என்ன கஞ்சத்தனம்? நோன்பு திறக்கிறதுக்கு இன்றைக்கி செலவு 100 ரூபா ஆயிட்டு சொல்லாதீங்க. 500 ரூபா செலவு பண்ணுங்க, 1000 ரூபா செலவு பண்ணுங்க, சஹருக்கு செலவு பண்ணுங்க. அப்போ ரமலானிலே அதிகமாக செலவு செய்வதிலும் பரக்கத். கஞ்சத்தனம் இருக்கக்கூடாது. நம்ம பக்கத்து வீட்டில் சகர் வைக்க வசதி இல்லை, அவங்களுக்கு யாருக்கும் தெரியாமல் சகருக்கு ஏற்பாடு செய்யுங்கள். அந்த இடத்தில் அல்லாஹ் உங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறான். அல்லாஹ் நம்முடைய ஹயாத்தில் பறக்க செய்வானா, சுகத்தில் பறக்க செய்வானா. விடும் மூச்சும் எள்ளும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக. ஓடும் இரத்தம் அவன் இஷ்கும் அன்பும் கலந்து ஓட வைப்பானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானா. நம்முடைய பிள்ளைகளின் கல்வியில், ஈமானில், அமலில், ரிசுக்கில் இரக்கமுள்ள ரப்பு பரக்கத் செய்வானா. நம்முடைய பிள்ளைகளுக்கு உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவானா. குழந்தையில்லா நமது பிள்ளைகளுக்கு அவன் பேரருளால் குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக. யாரெல்லாம் கர்ப்பமாக இருக்கிறார்களோ சுகப்பிரசவத்தை நசீபாக்குவானாக. தாயையும் பிள்ளையையும் ஹயாத்தாக்குவானாக. வல்லன் நபியின் சுன்னத்தில் வாழச் செய்வானாக. அல்லாஹ் ஹயாத்தை கொடுக்கிற காலம் வரையிலும் நம்மையும் நமது குடும்பத்தையும் படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பானாக, முடங்கி விடாமல் பாதுகாப்பானாக, யாருக்கும் சுமையாகி விடாமல் பாதுகாப்பானாக, ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து பாதுகாப்பானாக, அதன் செலவு சிரமங்களிலிருந்து பாதுகாப்பானாக. வரும் ரமதானை அடைவதற்கும் அமல் செய்வதற்கும், அந்த மாதம் எத்தனை பெயர் தாங்கி நிற்குமோ அத்தனையில் நின்றும் வாழ்வதற்கும் ரப்பே கருணையாளனே நீயே அருள்வாளிப்பாயாக. எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் இந்த பாக்கியமான ரசூலின் உம்மத்துக்கும் தௌஃபீக் செய்வாயாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்காரே ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதர வைத்து
இங்கே துவாவும் போட்டிருக்கிறாங்க. இதுதான் துவா. எல்லோருடைய துவாவை ஆதரவு வைத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனோடு நாம் இருக்கச் செய்வானாக, நம்மோடு அவன் எப்போதும் இருப்பானாக என்ற துஆவோடு சங்கைமிக்க உலமாக்களின் உயிரோட்டமான துஆவை ஆதரவு வைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.